ஹலோ மக்களே, நான் உங்கள் அபி. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய சிறுவாபுரி கோயில். நான் நிறைய டைம் வீடியோ போட்டிருக்கேன். அந்த கோயிலுக்கு முருகரை பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கோம். வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். நான் ஆக்சுவலி பார்த்து முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டேன். போகும்போதே வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் 4:30க்கு ஓப்பன் பண்ணுற டைம். ஸோ அந்த டைமில் வந்து டக்குன்னு உள்ளே போகணுன்னு நாங்கள் போயிட்டோம். அதான் வெளியில் வந்து வீடியோ எடுக்கிறோம். வாங்க நான் உங்களுக்கு ஒன்று நான் காமிக்கிறேன். இதுதான் சிறுவாபுரி கோயில் கோபுரம். பாருங்களேன், நிறைய பேர் நீங்கள் வரணும்னு நினைப்பீங்க. ஆனால் சில பேரால் வர முடியாத ஒரு இடத்துல இருப்பீங்க. ஸோ அவங்களுக்காக தான் நம்ம வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். இந்த இடத்துலலாம் கார் வருது அப்படின்னா அது வந்து வீக் டேஸில் வந்து வர முடியாது. வீக் டேஸில் இல்லை, டியூஸ்டே அந்த மாதிரி டைம்லலாம் இந்த இடத்துலலாம் கார் வரவே முடியாது. மெயின் ரோட்டில் நிறுத்திடுவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே. ஸோ இன்றைக்கி வந்து நமக்கு கொஞ்சம் கோயில் ஃப்ரீயாக தான் இருக்கும். அதனால் கார் பஸ் எல்லாமே வந்து உள்ள கோயில் வரைக்கும் வரும், கோபுரம் வரைக்குமே வரும். இங்கே வந்து நிறைய மாலை கடை இருக்கும். ஆனால் நீங்கள் வெளியிலே மாலை கிடச்சதுனாலும் வாங்கிட்டு வந்துடலாம். ஏன்னா இங்கே கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் சொல்கிறாங்க. ஒரு 150, 100 அந்த ரேஞ்சில் தான் மாலை சொல்கிறாங்க. இங்கே வந்து நிறைய ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் போகிறதுக்கே கொஞ்சம் வழி இல்லாத அளவுக்கு தான் வச்சுருப்பாங்க. அந்த ஒத்தடி பாதை மாதிரி தான் இருக்கும். மற்ற இடத்துல எல்லாமே வந்து இந்த காய்கறி கடையாக தான் ஃபுல்லாக வச்சுருப்பாங்க. அந்த லெஃப்ட் சைட் ஃபுல்லாக மாலையாக இருக்கும். நாம் இப்போ போகிறது வந்து ஸ்ட்ரெயிட்டாக லைனில் நிற்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். இப்போ பாருங்களேன், இங்கே தொட்டிலில் வந்து ஒரு கிருஷ்ணரை வச்சு இங்கே வந்து தொட்டில் விற்கிறாங்க. நம்ம இதை வாங்கிட்டு போயிட்டு நம்ம எங்கே கட்டணும் அப்படின்றத காமிக்கிறேன். இப்போ இதுதான் வந்து நம்ம லைனுக்கு போகிறது, கோயில் உள்ள போகிற வழி. இப்படியே நீங்கள் சுற்றி வந்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமெலாம் வந்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே ரொம்ப பெரிய லைன் போகும். இந்த கோயிலில் அர்ச்சனை பண்ண மாட்டாங்க. நீங்கள் எந்த டே வந்தாலும் இந்த கோயிலில் அர்ச்சனை பண்ண மாட்டாங்க. நீங்கள் அர்ச்சனை தட்டு விற்பாங்க, ஆனால் வாங்கிட்டு வந்து வெளியிலே தேங்காய் உடைக்கிற மாதிரி இருக்கும். சாமிக்கிட்ட கூட கிடையாது, வெளியில் ஒரு பர்சன் தான் வந்து உடைச்சி கொடுப்பாங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸ்ட்ரெயிட்டாக போகுது பாருங்கள். அது ஃபுல்லாகவே வந்து டியூஸ்டே வந்து லைன் நிற்கும். பட் இன்றைக்கி சனிக்கிழமை கூட்டம் வந்து பெருசாக கிடையாது. இது இருக்கு பாருங்கள் ஒரு மரம். இந்த மரத்தில் தான் ஃபுல்லாகவே வந்து தொட்டில் கட்டியிருப்பாங்க. எல்லாருமே கிருஷ்ணர் வச்சு, குழந்தை பிறக்காதவங்க, கல்யாணம் ஆகாதவங்க எல்லாமே வந்து இங்கே தான் விளக்கு ஏற்றுவாங்க. நான் காமிக்கிறேன் பாருங்கள். வேண்டிக்கிட்டு கட்டுவாங்க. வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இது பூட்டு வாங்கி போடுவாங்க. இல்லைனா இந்த மாதிரி செங்கல் வச்சு கட்டுவாங்க. அதிகமாக இங்கே வந்து முன்னாடிலாம் செங்கல் தான் வச்சு கட்டுவாங்க. இப்போ தான் நிறைய பேர் வந்து பூட்டு வாங்கி போட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இடம் வந்து விளக்கு ஏற்றுற இடம். நம்ம வந்து மரத்துக்கிட்டையுமே விளக்கு ஏற்றலாம்.
இங்கே சிறுவாபுரி கோயிலில் நீங்கள் வந்து 50 ருபீஸ் டிக்கெட்டும் இருக்கும், 100 ருபீஸ் டிக்கெட்டும் இருக்கும். நாங்கள் வந்து மேக்ஸிமம் ஃப்ரீ டிக்கெட்டில் தான் நாங்கள் போவோம். ஏன்னா 100 ருபீஸ் 50 ருபீஸை விட ஃப்ரீ டிக்கெட் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணும். அதுக்காக நாங்கள் அதில் தான் போவோம். இதோட இந்த vlog வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ சிறுவாபுரி கோயிலை வந்து நான் ஃபுல்லாக வந்து நான் சுற்றி காமிச்சிருக்கேன். அர்ச்சனை வாங்காதீங்க, ஏன்னா இங்கே அர்ச்சனை பண்ண மாட்டாங்க. நான் உங்களுக்கு தேங்காய் உடைக்கிற இடத்தையே நான் காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். இங்கே தான் வந்து தேங்காய் உடைச்சி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் கோவிலுக்கு வர நீங்கள் வந்து தயவு செஞ்சு அர்ச்சனை வாங்கிக்காதீங்க. ஓகே மக்களே, நம்ம வந்து இன்றைக்கி ஃபுல்லாக சிறுவாபுரி கோயிலை வந்து ஃபுல்லாக காமிச்சிருக்கோம். இதுதான் சிறுவாபுரி கோயில் கோபுரம். ஓகே, பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு வாங்க. இது சென்னையில் தான் இருக்குது. சென்னையில் ரெட் ஹில்ஸில் தான் இந்த கோயில் இருக்கும்.